வணக்கம் நண்பர்களே. நேற்று பார்த்தீங்கன்னா சென்னை விசஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்தது. அதுவும் பெங்களூரில் தான் நடந்தது. அதில் ஆர்சிபி சென்னையே ஜெயிச்சிட்டாங்க 2 வித்தியாசத்தில். அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னை ரசிகர்களை ஆர்சிபி ஃபேன் பண்ணது ரொம்பவும் மட்டமான செயலாக இருக்குது. போன வருஷமும் இதே தான் மே 18ஆம் தேதி பண்ணீங்க. சரி, ஓகே, கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டு செமிஃபைனலுக்குள்ளே போயிருக்கீங்க, ஃபேன்ஸ் எல்லாம் லூசத்தனமாக பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு தடவை விட்டாச்சு. ஆனால் நேற்றும் உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. ஆல்ரெடி பாயிண்ட் டேபிள் டாப்பில் தான் இருக்கீங்க. நாங்கள் ஆல்ரெடி தோற்று தான் இருக்கோம். சரி, ஓகே, அதோடு விடாமல் ஜெயிச்சதுக்கப்புறம் சென்னை ரசிகர் மேலே வயலன்ஸை யூஸ் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி கப்பு ஜெயித்தவங்க கூட இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது கிடையாதுடா, லூசு பயிலுகளா. மும்பைக்காரன் 5 கப்பு வச்சுருக்கான், ஜிடி வச்சுருக்கான், எஸ்ஆர்ஹெச் வச்சுருக்கான். இவங்கெல்லாம் நம்மகிட்ட ஜெயிச்சா கூட அவன் மாட்டில் கையை கொடுத்துட்டு டீசெண்டாக போயிடுறாங்க. சரிங்களா? ஒத்த கப்புக்கு 17 வருஷமாக நக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 5 கப்பு அடித்தவங்க மேலே பொறாமப்பட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கடா தயவு செஞ்சு. வயிற்றுச்சலாக இருக்குது. போன ஒரு இதே வருஷம் மேட்ச்சு சென்னையில் தான் நடந்தது. எங்களுக்கும் ஜெயிச்சிங்க. ஏன்டா ஜெயிச்சிங்க? உங்களை தூக்கி போட்டு மிதிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? எவன் வந்து கேட்க போகிறான்? பெங்களூர் கவர்மெண்ட் வந்து கேட்க போதா ஏன் எங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு? அப்படி பண்ணால் அந்த பண்ண நாய்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாம்? இனிமேலாவது தயவு செஞ்சு உருப்படியாக நடந்துக்கோங்க. ஜெயிச்சாலும் தோத்தாலும் டீசெண்டாக நடந்துக்க பாருங்கள். இதனால தான்டா 17 வருஷமாக கப்பே இல்லாமல் லாலிபப் நக்கிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமாவது கொஞ்சமாக திருந்துங்கடா. இத்தனை நாள் ஆர்சிபி ஓகே நல்லா விளாட்றாங்க, ஜெயிக்கட்டும், ஒரு தடவை கப் அடிக்கட்டும்னு ஒரு எண்ணம் கொஞ்சமாவது இருந்தது. ஆனால் நீங்கள் நேற்று பண்ண ஒரு விஷயத்தில் இனிமேல் ஆர்சிபி ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். போன தடவை இதே பண்ணிட்டு தான் செமிஃபைனலுக்குள்ளே போனீங்க, அடி வாங்கிட்டு வெளியே வந்தீங்க. இப்போவும் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போய் கப்பு அடிக்கவே கூடாது. இதுதான் இப்போ என் மனசில் இருக்க ஒரே எண்ணம். எவன் வேணால் ஜெயிக்கட்டும்டா. பஞ்சாப் ஜெயிக்கட்டும், ஜிடி ஜெயிக்கட்டும், டிசி கூட ஜெயிக்கட்டும். ஆர்சிபி மட்டும் இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷம் இனிமேல் கப்பு ஜெயிக்கவே கூடாது. கடைசி இவங்க லாலிபப் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் இனிமேல் எல்லா ரசிகரோட ஆசை.